எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு கிராமத்து சமையலில் மிளகா பஜ்ஜி செய்ய போகிறோம். எப்படி செய்கிறதுன்னு வாங்க பார்க்கலாம். இது வரைக்கும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போவோம். மிளகா பஜ்ஜி செய்வதற்கு தேவையான பொருள் பார்த்திங்கன்னா, மிளகா வந்து ஒரு 10 மிளகா எடுத்துருக்கோம். கடல மாவு வந்து ஒரு 1/4 கிலோ, பச்சரிசி மாவு சும்மா ஒரு கொஞ்சம் தேவையான அளவு, தனி மிளகாய் தூள் கொஞ்சம், உப்பு, எண்ணெய், பெருங்காயத்தூள். இப்போ வந்து நம்ம மாவை கரைச்சிப்போம் பஜ்ஜி சுடுறதுக்கு. கடல மாவோட நம்ம அரிசி மாவு கலந்துப்போம். இந்த அளவுக்கு இது. அடுத்து வந்து மிளகாய் தூள். நம்ம காரத்துக்கு ஏற்ற போட்டோம்னா ஏற்கனவே மிளகாய் பஜ்ஜி தான் நம்ம போடுறதுனால காரம் கம்மியாக போட்டுக்கலாம். பெருங்காயத்தூள், உப்பு தேவையான அளவு. இது வந்து எல்லாம் ஒன்றா மிக்ஸ் பண்ணி தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு பிசைஞ்சிக்க வேண்டியதான். இப்போ மாவு எல்லாத்தையும் இந்த மிளகாத்தூள், பச்சரிசி மாவு எல்லாம் மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு பிசைஞ்சிக்க வேண்டியதான். தண்ணி கொஞ்சமாக மாவு கரைச்சாச்சு. இந்த அளவுக்கு நம்ம தோசை மாவு பதத்துக்கு இந்தமாரி கரைச்சிக்கணும். அப்போ தான் வந்து நம்மளுக்கு பஜ்ஜி போட்டு எடுக்க அதில் பஜ்ஜி மிளகாயோட ஒட்டும். இப்போ இதன் மேலே மிளகாயை கட் பண்ணிவிட்டு நம்ம எண்ணெயில் போட்டு எடுத்துடலாம். அடுப்பு பற்றாச்சாச்சு. இப்போ வானல் வச்சுருவோம். வானல் சூடானது எண்ணெய் ஊற்றிட்டு நம்ம பஜ்ஜை போட்டு எடுத்துடலாம். வானல் காஞ்சிருச்சு. இப்போ எண்ணெய் ஊற்றிப்போம். இப்போ மிளகாயை கட் பண்ணிக்கலாம். இது நாங்கள் ரெண்டாக கட் பண்ணி போடுறோம். இதுமாரி ரெண்டாக கட் பண்ணி போட்டுக்கலாம். இந்தமாரி எல்லா மிளகாய் ரெண்டாக கட் பண்ணி எடுத்துப்போம். மழை வருது. கட் பண்ணி வச்சுங்க. இப்போ வந்து நம்ம பஜ்ஜி போட்டு எடுத்துடலாம். இப்போ வாங்க நம்ம பஜ்ஜி போட்டு எடுத்துருவோம். எண்ணெய் சூடாயிட்டுது. இப்போ நம்ம பஜ்ஜி போட்டு எடுத்துடலாம். இந்தமாரி மாவில் நல்லா அப்படி ஒன்று சேர்த்த மாதிரி. மாவை 4 பக்கமும் இப்படி மிளகா மேலே படுற மாதிரி போட்டு இப்படி எடுத்துக்க வேண்டியதான். இப்படி 2 பக்கமும் நல்லா அப்படி திரிச்சு விட்டுக்கணும். அங்கே அழகான வெயிலில் உட்காந்து பஜ்ஜி போடுது, அங்கே சாப்பாடு நடக்குது. ஆனால் நீ புரோட்டா திங்கிறாங்க. பஜ்ஜி நல்லா 2 பக்கமும் இது வரைக்கும் வெந்து வந்திருக்கு. 2 பக்கம் நல்லா செவந்து நல்லா உப்பி வந்திருக்கு. இப்போ இதே மாதிரி எடுத்துருவோம்.
மிளகா பஜ்ஜி ரெடி ஆகிடுச்சிங்க. இப்போ நம்ம சாப்பிட்டு பார்த்துருவோம். நல்லா சூப்பராக வந்துருங்க மிளகா பஜ்ஜி. சூப்பராக இருக்குங்க மிளகா பஜ்ஜி. நம்ம மாவு நம்ம ரெடிமேடாக நம்ம தயாரித்தது இதில் மாதிரி நல்லா கோட்டாக இருக்குது. இங்கே பாருங்கள், இதில் எல்லாம் ஒட்டி சூப்பராக இருக்குது. இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். எங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறோம்.